அசாதாரண அமைதி நிலவியது வீட்டில். அம்மாவும் மகனும் ஒருவர் மீது ஒருவர் கோபமாக இருக்கின்றனர் என்பது அவருக்கு நல்லாகவே தெரிந்தது. ராஜனுக்கு இதில் தலையிட விரும்பவில்லை. கோபத்துக்கான காரணம் சின்ன விஷயம்தான். அம்மாவுக்கு வர வர இங்கிதமே தெரியல. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க அனுமதியோடு தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி சரி வரும்? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. என் புது பொண்டாட்டி எதிரிலே அம்மா என்னை சிறு பிள்ளைத்தனம் போல் நடத்துறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல. இது பிரதீப்பின் வாதம். இது என்ன நம்ம வீட்டில் புதுசாவா நடக்குது? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்கிறது தானே வழக்கம். நான் எல்லாம் கேட்கத்தானே செய்வேன். இப்போ புது பழக்கம் பழகிக்கிட்டு இருக்கான். நான் கேட்பது ஒன்றும் தப்பில்லையே. ஷாப்பிங் போகிறேன்னு கிளம்பினாங்க. அவங்களுக்கும் சேர்த்து சமைத்து வைத்து நான் காத்திருந்தேன். சாயந்தரம் வந்து என் ஃப்ரெண்டு விருந்துக்கு கூப்பிட்டதை மறந்துட்டேன். அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்கிறான். இதைய முதல்ல என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? இவனுக்காக நான் காத்திருந்தேன். அது யார் தவறு? இது அம்மாவின் வாதம். கல்யாணமானாலும் அவன் என் பிள்ளை தானே. இதையெல்லாம் கேட்டால் அவனுக்கு புதுசாக கோபமெல்லாம் வருது. யாருக்கு தீர்ப்பு சொல்வது? மாமா, இந்தாங்க காஃபி என்றாள் புது மருமகள் வித்யா. உன் அத்தைக்கு கொடுத்தியாமா? இல்லை மாமா, இப்போ வேண்டாம், அப்புறமா குடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்றாள். அவன் அப்படித்தான் சொல்வா வித்யா. நீ காஃபி போட்டு எடுத்து வந்து கொடு, அதெல்லாம் குடிப்பான் என்றார் ராஜன். கல்யாணம் பேசி முடித்தவுடன் மகனை அழைத்து, பிரதீப், நீ இந்த ஊரில் தான் வேலை பார்க்குற. இவ்வளவு நாள் எங்கள் கூட இருந்த. இனி உனக்குன்னு மனைவியும் குடும்பமெல்லாம் அமையப் போகுது. நாளைக்கு மாமியார் மருமகள்னு எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமாக எல்லா விஷயமும் இருக்கணும்னா நீ தனியாக போகிறது தான் எல்லோருக்கும் நல்லது என்றார் ராஜன். என்னப்பா நீங்கள்? ஒரே பிள்ளை, இவ்வளவு பெரிய வீடு, நான் ஏன் தனியாக போகணும்? அப்படி என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போகுது? அதையெல்லாம் வரவள்கிட்ட நான் பேசிக்கிறேன். கடைசி வரை என் அம்மா அப்பாவோடு தான் நான் இருப்பேன். நீ எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கன்னு நான் என் மனைவி கிட்ட சொல்லிக்கிறேன். எங்களால் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க என்றான் பிரதீப். என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது? கல்யாணமானதும் நம்ம பிள்ளைய தனியாக போக சொன்னீங்களாமே, எதுக்குங்க? கடைசி வரை நம்ம 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக? வேண்டாங்க. பேரம்பேத்தின்னு பிறந்து எல்லோரும் ஒன்றா ஒத்துமையாக சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்போம். நீங்கள் கவலையை விடுங்க. மருமகள்கிட்ட எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் நல்லபடியாக பார்த்துப்பேன் என்றாள் பத்மா. இதற்கு மேல் ராஜன் இந்த விஷயத்தை பேச விருப்பமில்லாமல் விட்டுவிட்டார். சொன்னது போலவே மருமகளிடம் பிரியத்துடன் நடந்து கொண்டாள் பத்மா. எல்லா வேலைகளையும் சொல்லிக் கொடுத்தாள். ஏதும் அறியாமல் செய்தாலும், உனக்கு இது புதுசு வித்யா, போக போக சரியாகிவிடும். குழம்பு அடிப்பிடிச்சிருச்சுன்னா தூக்கி ஊத்திரு, வேற குழம்பு வச்சுக்கலாம். அதுக்கு எவ்வளவு நேரமாக போகுது என்பாள். இப்படியாக போய்கொண்டிருந்த குடும்பத்தில் மாமியார் மருமகளுக்கு இடையில் பிரச்சனை இல்லை. ஆனால் கல்யாணமான பிறகு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் அடிக்கடி வாக்குவாதம் வந்துவிட்டது. இதுவே நாளடைவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் முகத்தை தூக்கி வைத்து கொள்ளும்படியாகவும் ஆகிவிட்டது. நீ மட்டும் தானே போற, கார் எதுக்கு? பைக்கில் போனா என்ன? சினிமாவுக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா காலையிலேயே சொல்லிட்டு போயிடு. எங்களுக்கு நான் இட்லி ஊற்றி வச்சிடுவேன். நீங்கள் சினிமா முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுங்க. இரவு நாங்கள் இட்லியை சாப்பிட்டுக்குவோம். எங்களுக்கும் வேலை மிச்சமாகும் என்பாள். இதோ பாரு, எல்லாத்துலேயும் தலை நீட்டுறதை முதல்ல நிறுத்திடு. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ சினிமாவுக்கு போவேன். பைக்கு காரு வச்சுருக்கேன். எதில் போகணும்னு நினைக்கிறேனோ அதில் நான் போயிடுவேன். நீ அமைதியாக இருமா என்பான் பிரதீப். பிரதீப்பின் பதிலில் கோபப்படும் பத்மா முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. பேப்பர் படித்து முடித்தவர் வித்யா வித்யா என மருமகளை அழைத்தார் ராஜன். சாப்பிட்டீங்களா மாமா? உன் புருஷனையும் அத்தனையும் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லுமா என்றார். இருவரும் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் முகத்தை திருப்பியபடியே உட்கார்ந்திருந்தனர். எதுக்குப்பா கூப்பிட்டீங்க? இந்த வீட்டில் இவங்க சொல்கிறத தான் நான் எல்லாருமே கேட்கணும். இவங்க இஷ்டப்படி தான் எல்லாருமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படிப்பா முடியும்? எனக்குன்னு தனியாக விருப்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுபடி நான் நடந்தால் என்ன தப்பு என்றான் பிரதீப். இதெல்லாம் சரி வராதுப்பா, நீங்கள் சமாதானமெல்லாம் பேச வேண்டாம் என்று கூறினான் பிரதீப். சரிப்பா, உங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்த நான் விரும்பலை. இந்த பிரச்சனைக்கு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து அதை சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். உன் அம்மா எப்போவுமே இப்படித்தான். இது உனக்கு புதுசு இல்லை. எதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம்.
பிள்ளை தன் பேச்சை தட்ட மாட்டான்கிற நம்பிக்கை. எதையும் அன்பாக தன்மையாக சொல்றதை விட உரிமையோடு அதிகாரமாக சொல்வதுதான் அவளது பழக்கம். இவ்வளவு நாள் தப்பாக தெரியாத விஷயம் இப்போ மருமகள் வந்ததும் தப்பாக தெரிகின்றது என்றால் இப்போ முதிர்ச்சி அடைஞ்சதாகத்தான் நினைக்கிறார். அவள் சொல்ற எதையும் உன்னால ஏத்துக்க முடியல. இப்படியே போனா நம் குடும்பத்தில் ஒற்றுமை பாதிக்கும். ஒரே இடத்தில் ஆளாளுக்கு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நடமாடணும். கல்யாணத்துக்கு முன் சொன்னதைத்தான் இப்பவும் சொல்றேன். நீயும் வித்யாவும் தனி வீடு பார்த்து போயிடுங்க. நாளும் கிழமையும் ஒன்று சேர்ந்து விடுவோம். அம்மாவின் தலையீடும் இருக்காது. நீயும் உன் இஷ்டப்படி இருந்து கொள்ளலாம். 2 பேருக்கும் இடையில் இரும்பு திரை விழுந்தாச்சு. அதை அகற்றுவது கஷ்டம்பா. இதுதான் என்னோட முடிவு. இது ஏத்துக்கிறது ஏத்துக்காதோ உங்களோட இஷ்டம்தான். என்னப்பா சொல்ற நீயே என்றார் ராஜன். மாமா, நான் கொஞ்சம் பேசலாமா என்றாள் மருமகள் வித்யா. சொல்லுமா என்றார். நீங்க சொல்ற முடிவு ரொம்ப தப்பு மாமா. சொல்லப்போனால் விஷயமே இல்லை. இவங்க 2 பேருக்கு ஆபத்துக்கு காரணம் ஈகோதான். யார் முதலில் இறங்கி வர்றதுங்கிறது தான் அவங்களுக்குள் இருக்கிற பிரச்சனை. நம்ம பிள்ளை செய்யறது எல்லாம் சரியாகத்தான் இருக்கும்னு அம்மா நினைக்கணும். நம்ம அம்மா தானே, கேட்டால் கேட்டுட்டு போறாங்க. சரிம்மா, இனி சினிமாவுக்கு போகணும்னு முதல்ல முடிவு பண்ணிட்டா சொல்லிடுறேன். திடீர்னு போனால் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பக்குவமாக சொல்லலாம். காரோ பைக்கோ எது சௌகரியமோ அதில் போகட்டும்னு அத்தையும் விட்டுடணும். இதெல்லாம் அல்ப விஷயங்கள். இதுக்கு மேலே இருவருக்கும் இடையில் இரும்பு திரை விழுந்துடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்களுக்கு இடையில் இருப்பது கண்ணாடி திரைதான் மாமா. அதை யார் வேணும்னாலும் உடைச்சிட்டு வெளியில் வந்துடலாம். அவங்க விட்டுத்தர வேண்டியது ஈகோவை மட்டும்தான். அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் என்ன மாமா பெரிய கோபம் வந்துட போகுது? அவங்க ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்சிருக்கிற பாசமே அதை சரி செய்துவிடும். விரைவில் இதெல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் எழுந்து வாங்க மாமா, நம்ம போவோம் என்றாள் வித்யா. மௌனமாகி விட்டான் பிரதீப். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் பிரியாணி செய்யட்டுமா இல்லை சிக்கன் குழம்பும் வறுவலும் செய்யட்டுமா பிரதீப் என்றாள் பத்மா. உனக்கு எது சௌகரியமோ அதை செய்மா. நீ எது செய்தாலும் நல்லாகத்தான் இருக்கும் என்றான் பிரதீப். மாமனாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்க பிரதீப்பின் தலையை அன்பாக வருடிவிட்டாள் பத்மா. இனி இவர்கள் வீட்டில் பிரச்சனை எதுவும் வராது என்று நாம் நினைக்கிறேன். நண்பர்களே, வீட்டினுள் ஒரு புது உறவு வரும்பொழுது அவர்களுக்கான இடத்தை நாம் தந்துவிட வேண்டும். அவர்கள் மேல் நாம் எதுவும் குற்றம் சொல்லக்கூடாது. அவர்களுக்குள் சண்டை ஏற்பட்டுவிட்டால் அதை அப்பொழுதே சரி செய்துவிட வேண்டும். இல்லையெனில் பிரச்சனை பெரிதாகி குடும்பம் பிரிய நேரிடும். மாமியாரோ மருமகளோ மாமனாரோ மருமகனோ யாராக இருந்தாலும் அவர்கள் போக்கில் விட்டுவிட வேண்டும். அது தவறாக இருந்தால் நாம் சொல்லி அதை சரி செய்து குடும்பத்தை சந்தோஷ பாதையில் கொண்டு செல்லலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கட்டும். நன்றி.